ஜிகேவின் ஒரு பகுதி. இதிலிருந்து சில வினாக்கள் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. போட்டியாளர்களே, சற்று சிந்திக்கணும். பொதுவாக இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு புக்கை எடுக்கிறாங்க, 24 மணி நேரம் படிக்கிறாங்க. படிக்கிறீங்க, ஆனால் எப்படி படிக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஷார்ட்கட் முறையை நம்ம கிரியேட் பண்ணி படிக்கணும். அதுதாங்க உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மூல காரணம். எல்லா புக்கையும் படிச்சீங்கன்னா எப்படி மனசில் தங்கும்? 24 மணி நேரம் படிக்காதீங்க. நான் சொல்கிறது மாதிரி படிங்க. காலையில் 2 மணி நேரம் படிங்க, அவ்வளோ வேணாங்க. ஒரு 1.5 மணி நேரம் படிங்க, போதுங்க. சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் படிங்க. மற்ற நேரத்தில் பாட்டு கேளுங்க, சொல்கிறது மாதிரி செய்யுங்க. நம்ம மூளை இருக்கே, மூளை எதையுமே ஒத்துக்காது. அதனால தான் சொன்னேன், ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிங்க. இந்த வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு வந்து நைட் நேரத்தில் ஜிகே படிங்க. நீங்கள் ஏன் படிக்கிறீங்க? ஜிகே உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, ஜிகேவெல்லாம் படிக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய வீடியோவை பாருங்க, அதுவே உங்களுக்கு மனதில் நிலைத்து நிற்கும். பொதுவாக சொல்லிட்டேன், நீங்கள் 24 மணி நேரம் படிக்க வேண்டாம், எப்போதுமே படிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தா போதும், நீங்கள் தேர்வில் மிக எளிதாக வெற்றி பெற முடியும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் பெர்சன், இசைக்கருவிகள் மற்றும் அவற்றை வாசிக்கும் நபர்கள். ஃப்ளூட் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஹரி ஓம் நமோ நாராயணா, கிருஷ்ண பரமாத்மா. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி பிரசாத். இந்த ஹரி என்ற கடவுள் நமக்கு பிரசந்தமாகிவிட்டார். இந்த ஹரியின் ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டாலே நாம் பண்பால் உயர முடியும். பண்ணலால் கோஸ். கடம். கடம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது, என்னடா இந்த பானையை போட்டு இந்த உருட்டு உருட்டுற, கடமுடன்னு அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த கடம் என்ற அந்த இசைக்கு சொந்தக்காரவங்க யாரு தெரியுமா? ஒரு குரூப்பு விநாயக சாமியை கும்பிட்டு வாசிக்கக்கூடிய இந்த குரூப்பு விநாயகம். அடுத்து சுப்பிரமணிய சாமி. இவங்க பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியை வணங்கிட்டு கடமுடன்னு உருட்டுறவங்க, அதான் கடம். எல்லாமே கற்பனையாக உங்கள் மனதில் புரிய வைப்பதற்குத்தான் இந்த ட்ரிக்ஸு.